ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, என்னோட ஹோம் டூர் வீடியோக்கு இவ்ளோ அழகான ரெஸ்பான்ஸ் குடுப்பீங்க அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நெறைய லைக், நெறைய கமெண்ட்லாம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் குடுக்குறீங்க. நெறையா பேர் வந்து வாட்ஸ்அப்லயும் எனக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஹோப் நீங்க எல்லாருமே நெறைய நம்பிக்கை வச்சு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நெறைய வரப்போற வீடியோஸ்ல உங்களையும் நான் வந்து என்கேஜ்டா வச்சுக்க ட்ரை பண்றேன். என்னோட சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இது வந்து ஒரு ரேண்டம் விளாக் தான். அதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நவீனுக்கு வந்து செஞ்ச லஞ்ச் பாக்ஸ். அதாவது இது வந்து ஹை புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூனிக்கான ரெசிபி. அண்ட் இது கூட நான் இன்னொரு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளா கொஞ்சம் பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ஆர்த்தியோட ரிசல்ட் வந்து என்னாச்சு? கவுன்சிலிங் வெயிட் பண்றாளா? காலேஜ் சேர்ந்துட்டாளா? அப்படின்னு சொல்ற மாரி கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்குமே நான் வந்து இதிலேயே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லாஸ்ட்ல நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து கொண்டக்கடலை புலாவ், அதாவது சிக் பீஸ் புலாவும், இந்த வடை வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கொண்டக்கடலையும், ஸ்வீட் கார்னும் சேர்த்து போட்டு பண்ற வடை. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க. இப்போ அந்த புலாவ் பண்றதுக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, 2 ரம்ப இலைய கிள்ளி போட்டிருக்கேன். 1 1/2 கரண்டி அளவுக்கு புளிக்காத தயிர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மை போல அரைச்சு பேஸ்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன் கொண்டக்கடலைய. நீங்க வந்து கருப்பு கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு வெள்ள தான் யூஸ் பண்றேன். நான் இன்னைக்கு குக்கர்ல பண்றேன். நீங்க கூட பாத்திரத்தில கூட பண்ணிக்கலாம். ஓப்பன் அப் கூட பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்ல 2 ஸ்பூன் நெய்யும், 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு, ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் 2 பல்லாரி கட் பண்ணது நீள நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு, இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த பல்லாரி வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளியும் சேர்த்துரலாம். சேர்த்துட்டு அது நல்லா குழஞ்சி, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 150 கிராம் அளவுக்கு ஊற வச்சு கொண்டக்கடலை, நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை சேர்க்குறேன். கருப்பு கொண்டக்கடலை வந்து இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா, பிரியாணி தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை வாசனை போய் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே வந்து களைஞ்சி ஊற வச்சுட்டேன். அதுக்கு வந்து 3 கப், 1க்கு 1 1/2 அளவுக்கு தண்ணிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். சாரி, 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 1/2 கப் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, அந்த கொண்டக்கடலைக்கும் சேர்த்து. அப்போ 3 1/2 கப் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்துட்டு, கொஞ்சமா லெமன் சாறு சேர்த்துட்டு, உப்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, மூடி வச்சு 2 விசில் வெயிட் பண்ண வச்சுருங்க. அது வெந்துட்டு இருக்க சமயத்தில் இங்கே வடை செஞ்சிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையில கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு, அதே 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் உரிச்சது அதையுமே சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு துண்டு இஞ்சி, 2 வத்தல், கொஞ்சமா காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு, நல்லா தண்ணியே இல்லாம நல்லா கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கணும். அது கூட கொஞ்சமா வெங்காயம், அப்புறமா கொஞ்சமா மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி வடை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு அப்படின்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறக்கூடாது. சேர்த்துட்டு இந்த மாதிரி வடைகளா தட்டி, நல்ல மீடியமான ஃப்ளேம்ல எண்ணெய் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது அதில வந்து சேர்த்துருங்க. சேர்த்ததுமே ஆப்ப போட்டு கிளறிறக்கூடாது. அது வந்து வடை பிரிஞ்சு போயிரும். ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி போடணும் அந்த வடைய. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையா இருந்து வடை செஞ்சோம் அப்படின்னா, சூப்பரா இருக்கும். நல்ல கிரிஸ்பியா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா டீ, காஃபியோட குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, இது செஞ்சு குடுத்துட்டு, இது எதுல செஞ்சோன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட், நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா? அதனால ஸ்வீட்டோட சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த புலாவுக்கும், இந்த வடைக்கும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃபைபரும், நல்ல ஒரு புரோட்டீன், இந்த கொண்டைக்கடலையில உள்ள புரோட்டீனும், அந்த ஸ்வீட் கார்ன்ல உள்ள ஃபைபரும் சேர்த்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு. ஒண்ணு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நவீன அனுப்பி வச்சாச்சு. அனுப்பி வச்சதுக்கப்புறமா ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆர்த்தி போட்டா. அவனுக்கு குடுக்கறதுக்கு மறந்துட்டா. அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஓடி போய் குடுத்துட்டு வந்துட்டா. மறக்கறதுக்குள்ள. அவங்க அப்பா கிளம்பி வெளியில போயிட்டாங்க. ஆனாலும் குடுத்துட்டு வந்துட்டா. சரி, ஓகே. இப்போ ஆர்த்தியோட ரிசல்ட்டுக்கு வரலாம். ஆர்த்தி வந்து 12த் மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த குரூப் தான் எடுத்திருந்தா. அவ வந்து +2 வந்து 85% வந்து பாஸ் பண்ணியிருக்கா. கொஞ்சம் பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சஹானாவோட அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அவளோட மார்க் என்ன அப்படின்றதுனால.
அப்படின்றத உங்ககிட்ட நான் இதில ஷேர் பண்ணிக்கிறேன். அவள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டான்றதுனால அவளோட பெர்மிஷனோட தான் நான் எல்லாமே ஷேர் பண்ண முடியும். அவள் வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா எதுவுமே சொல்ல வேண்டாம். சும்மா ஓரலா கேட்குறவங்களுக்காக சொல்லிக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தான்றதுனால இத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அப்புறமா வந்து ரவுண்ட் 2க்கு வந்து செலக்ட் ஆயிருக்கா. கவுன்சிலிங் தான் போட்டிருக்கோம். நாங்க டிஎன்இஏ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைவேட் காலேஜ்லயும் அவள இன்னும் நாங்க ஜாயின் பண்ணல. ஒரு சிலர் வந்து எங்க காதுபட பேசுறது எனக்கு கேட்டுச்சு. என்னன்னா, பிரைவேட் காலேஜ்ல வந்து நாங்க பணம் கட்டி சேர்த்துட்டோம் அந்த மாரி. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2க்கு செலக்ட் பண்ணியிருக்கா. கண்டிப்பா வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கடவுள்ட்ட ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கோம். கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்றது தெளிவா இருக்கும். இடையில வந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து இந்த கோயில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்றதா சொல்லி ஆர்த்தி அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் அவள ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காக கூட்டிட்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து அத பெருசா கண்டுக்கல. ஏன்னா, அவளுக்கு வந்து லோக்கல்ல படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க அப்பாவுக்கு வந்து லோக்கல்ல போயிட்டு வந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுனால, இந்த கான்வர்சேஷனும் கொஞ்சம் போயிட்டு இருக்குன்றதுனால, என்ன ஆகப்போகுது அப்படின்றது மட்டும் தெரியல. எல்லாமே கடவுளோட கையில விட்டுட்டோம் நாங்க. இவ்வளோதாங்க ஆர்த்தியோட ரிசல்ட்டு. இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நல்ல நல்ல காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கா அவ, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சுமதிஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான விளாக்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.